அவங்க வீடு கட்டுனாங்க. அவங்க வீடு கட்டுனாங்க பாஸ்ட்டு. நீ கட்டுவாயா ஃப்யூச்சர். ஒண்ணு பாஸ்ட்ல இருக்கு, இன்னொன்னு ஃப்யூச்சர்ல இருக்கு. இப்படியும் கேட்போம், இப்படியும் கேட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? அவங்க வீடு கட்டினார்கள். ரொம்ப சிம்பிள். தே பில்ட். பில்ட் சொல்லக்கூடாது. பில்ட். ஒரு சிலர் பில்டட்ன்னு சொல்லுவீங்க. சொல்லக்கூடாது. பில்ட். இந்த ஃபர்ஸ்ட் ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ல அதிகமாக நம்ம எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதில் மட்டும் தப்பு பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ரைட். தே பில்ட் அ ஹவுஸ். அவங்க வீடு கட்டினாங்க. நீ கட்டுவாயா? ஃப்யூச்சரில் இருக்குங்க. கட்டுவாயா? இப்போ பாருங்க, அவ்வளோதான். தே பில்ட் அ ஹவுஸ். வில் யூ பில்ட் அ ஹவுஸ்? ஈஸி. நாங்கள் அவளுக்கு உதவுனோம். நீ உதவி செய்வாயா? எங்கள் கடமைக்கு நாங்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சோம். நீ செய்வியா? அவ்வளோதான். we helped her. will you help? we helped her. will you help? புரியுதுங்களா? நாங்கள் பேசணும். நீ பேசுவாயா? நீ பேசுவியா? we spoke to her. we spoke with her. will you speak? will you speak? speak to, speak with ரெண்டுமே வேறு வேறு வார்த்தை. அஃபிஷியலாக நம்ம பேசுகிறோம், ஒன் வே கம்யூனிகேஷனாக இருக்குது. ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் பாஸ் பண்ணுறோம்னா ஸ்பீக் டு. இன்ஃபர்மேஷன்லாம் கிடையாதுங்க. நாங்கள் ரெகுலராகவே எல்லாத்தையுமே பவுண்ட்ரியே கிடையாது. நாங்கள் எதை வேணாலும் பேசுவோம், ஜாலியாக பேசுவோம். அப்படின்னா ஸ்பீக் வித். புரியுதுங்களா? ரைட். நான் மேலே வர்றேன். ப்ரெசென்ட்டில் சொல்கிறோம். நான் மேலே என்ன பண்ணுறேன்? படிக்கல ஏறி வரேன். நீ அங்கே எனக்காக காத்திருப்பாயா? ஒன்று ப்ரெசென்ட்டில் சொல்கிறோம், ஒன்று ஃப்யூச்சரில் சொல்கிறோம். மேலே ஒன்று பாஸ்ட்டு, இன்னொன்று ஃப்யூச்சரு. இங்கே ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சரு. ஓகே. வில் யூ வெயிட் ஃபார் மீ? வில் யூ வெயிட் ஃபார் மீ? நான் மேலே வர்றேன். ஐ எம் கம்மிங் அப். வில் யூ வெயிட் ஃபார் மீ? புரியுதுங்களா? நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வரேன். எனக்கு காத்திருப்பாயா? ஐ எம் கம்மிங் டு த பஸ் ஸ்டாப். ஐ எம் கம்மிங் டு த பஸ் ஸ்டாண்ட். வில் யூ வெயிட் ஃபார் மீ? வில் யூ வெயிட் ஃபார் மீ? எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் நீங்கள். புரியுதுங்களா? இங்கே குளிர் அடிக்கிறது, அங்கே குளிர் அடிக்குமா? இங்கே குளிர் அடிக்குது, அங்கே குளிர் அடிக்குமா? ஃப்யூச்சரில் கேட்குறோம். பாருங்கள், இங்கே குளிர் அடிக்கிறது. இட் இஸ் கோல்டு ஹியர். வில் இட் பி கோல்ட் தேர்? இட் இஸ் கோல்டு ஹியர். வில் இட் பி கோல்ட் தேர்? இட் இஸ் கோல்டு ஹியர். வில் இட் பி கோல்ட் தேர்? சிம்பிள். அவன் அதை செஞ்சான். நீ செய்வாயா? இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் முன்னாடியே கொடுத்துட்டேன். பாருங்கள், அவன் அதை செஞ்சான். நல்லா கவனிக்கணும். புரியுதுங்களா? அவ்வளோதான்.